நித்த நித்த நெல்லிச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய் நெத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. போட நெத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. அதுக்கப்புறம் என்ன வரும்? சரி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வராது, வேறு பாட்டு பாடலாம். என்ன பாடலாம்? டக்குன்னு ஃப்ளாஷ் ஆக மாட்டேங்குதே. என்ன பாடலாம்? நான் ராதா, என் புருஷன் சிவாஜி. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுறேன். நீடானா அந்த கோயில் குக்கு, யார் வீட்டு செல்ல கோயில் குக்கு, ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. அடி நீதானா அந்த கோயில். நம்மளுக்கு வாச்ச மொட்டை எங்க பாட்டு பாட போகுது? எல்லாம் பிரம. யார் வீட்டு செல்ல கோயில்? அடியே சொல்லியா சொல்லு. கோயில் என் மனசுல நீதான் இருக்க, நீ மட்டும்தான் இருக்க. நீ செய்யற அந்த ஊசி போன பிரியாணி எத்தனை வருஷம் விட்டு நீ கொடுத்தாலும் அது நான் சாப்பிடுறதுக்கு தயாரா திரும்புமா. சூடு பட்டுச்சா உனக்கு? என்ன ராதா நினைப்பா? அப்படியே பின்னாடி போடுற ஜெயில போற மாதிரி போடி. பசிக்குது செம. காலம் போன காலத்துல ரொமான்ஸ் கேக்குதா? தொடப்ப கட்ட போய் சாப்பாடு செய்ப்போ. ஆத்தாளுக்கு புளிக்கும் ஆக்கி போட்டு போட்டு என் வாழ்க்கையே நாசமாக போய் நிற்குது. நல்லா துண்டு துண்டு எவ்வளோ பெருசாகிறாங்க பாரு ஆத்தாளும் புள்ளியும். இதில் இவனுக்கு நக்கல் வேற அடிக்கிறான். அவனே உனக்கெல்லாம் சோத்துலேயே அம்மா விஷத்தை வைக்கணும்டா. என்ன பண்ணுறது? அனாதே ஆயிடுவேனே நானே பார்க்குறேன். அம்மாடி மருமவளே. இவ வேற வந்துட்டா. புள்ள போனா எப்போ ஆத்த காட்சி பின்னாடியே வரா. என்ன மருமவளே, சமையல் தூக்குது வாசனை. என்ற மருமகள் சமையல் சமையல் தான், ஒரு ஊரே மணக்கும். ஆமாத்தா, ஆமாம் ஆமாம். வாங்கத்த சாப்பிடுவீங்களா? என்ன மருமகளே சமையல்? அதுவாத்த உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னுட்டு பாவக்காய் அல்வா செஞ்சத்த. என்னது? உடம்புல இருக்கிற கொஞ்சம் கொழுப்பு கொறிட்டோன்னுட்டு செஞ்சத்த. சூடாகுது, போட்டு தரட்டா? ஐயோ அம்மாடி மனாடி அம்மா, எனக்கு அவ விஷத்தை வச்சு சாவச்சா, இவ பாவக்கு அல்வா வச்சு சாவடிக்கிறா. ஐயோ அம்மாடி, எனக்கு பசியும் இல்லை ஒன்றும் இல்லை. வந்துட்டாளுங்க. என்ன குழம்பே, என்ன சோறு இன்னைக்குன்னு இருக்கிற இறைச்சில்ல இதுங்க வேற. ஒடி பாவி மரம் அவளே, சோத்தை வச்சு சாவடிக்க பார்க்குறாளே. என்னம்மா ஆச்சு? நோ பின்னாத்துக்கு நீ வர? எப்பா சாமிய, நீ கட்டிக்கிட்டு வந்திய ஒரு பிசாசு, அங்கே போய் பாரு. என்னடி சோறு செஞ்சு கமகமான வாசனை வருதுன்னு போய் கேட்டா பாவக்க அல்வத்தேன்றா. அத்தை நான் தின்ட்டு சாகணுமா? எப்பா ராசா, கொஞ்சோண்டு சோறு வாங்கி குத்துறா எனக்கு. இல்லையம்மா, அவதான் சிக்கன் கிரேவியோ பிரியாணி என்ன செஞ்சுன்னு இந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியா? நான் சொன்னா நம்ப மாட்டேன். உன் பொண்டாட்டி கூப்பிட்டு கேள்றா. த்ரிஷா. வரேங்க. சொல்லுங்க. என்ன செஞ்ச சாப்பாடு? நானாங்க சிக்கன் கிரேவி. அடி பாவி, இப்போதானடி பாவக்கா அல்வா என்ன செஞ்சேன்னு சொன்னேன். ஐயோயோ என்னத்த இப்படி அபாண்டமா என் மேலே பள்ளி போடுறீங்க? நான் சொன்னேன் நேத்து சிக்கன் கிரேவியும் சாதமும் வடிச்சிருக்கேன்னுட்டு, இப்படி என் மேலே அநியாயமாக பழி போடுறீங்களா அத்தை? அடி பாவி, ஏன் வித்திய எனக்கே தூக்கி போடுறா? அத்தை உங்களுக்கு வர வர கவனம் வருது நிறைய ஆயிடுச்சத்தை. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் காமிக்கணும். சரிங்க, எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போகிறேன். என்ன இவ போகிற போக்கில் இப்படி வேற சொல்லிட்டு போயிட்டாலேவோ? நீ என்னடா அவ சொன்னான்னு சொல்லிட்டு இதுதான் யோசிக்கிற? ஒன்றும் இல்லைம்மா. ஒருவேளை
த்ரிஷா அப்படிதான் சொல்லியிருப்பாளோ? நம்மளுக்கு நிஜமாவே அந்த வியாதி வந்துடுச்சான். ஐயோ, நான் உயிரோட இருக்க மாட்டேனா? என்ன பண்ணுறது? என்ன தெரியலையே. என்னவோ